என்ன எல்லா வகையிலும் சமூகத்திற்கு தேவையான படை வீரர்களை களத்தில் நின்று காவல்துறையோடு போராடுவதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கடைநிலை தொண்டனுக்கு தெரியும். ஆனால் கருத்தியல் மேடைகளிலே அமர்ந்து பொய்மைகளை பொடி பொடியாக ஆக்கக்கூடிய அறிவு படையையும் இந்த இயக்கம் உருவாக்கி இருக்கின்றது. அதை வழிநடத்தக்கூடிய பொறுப்பையும் அவர் தலையிட்டிருக்கின்றார். அதை சொல்ல வேண்டியிருக்கின்றது. புதுமடம் ஹலீம் அவர்கள் நடந்து வந்தால் போதும் என்று நாங்கள்லாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது, நான் நடந்து வரவில்லை எழுந்து வருகிறேன் என்று ஒரு புத்தகத்தை தந்திருக்கிறார் அல்லவா. அந்த உணர்வின் ஊற்றுக்கண்ணாக இருந்த அலுவலகத்தின் தலைமையிலே இந்த வெளியீடு நடந்து கொண்டிருப்பதை நான் உள்ளபடியே மிகுந்த நெகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு பார்க்கின்றேன். ஏன் இந்த நூல் தேவை என்பதை தலைவர் அவர்கள் சொன்னார்கள். வடநாட்டுக்கு ஒரு அயோத்தி என்றால், அயோத்தி என்றாலே ஐயோ தீ என்று நமக்கு நெருப்பு எரிகின்றது. அதை திருப்பரங்குன்றம் மலையில வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. என் நண்பர் யுகபாரதி ஒரு பாட்டு எழுதியிருந்தார், மாமன்னன் ஒரு திரைப்படம். மலையில தான் தீப்பிடிக்குது ராசா என்று எழுதியிருந்தார் அல்லவா. அந்த மலை எது என்று சொன்னால் திருப்பரங்குன்றம் மலை. தீபத்தை ஏற்ற சொன்னால் அங்கே தீப்பந்தத்தை ஏற்றலாம் என்று தீர்ப்போடு வருகிறார்கள். முன்பு தீயோடு வருவார்கள், இப்போது தீர்ப்போடு வருகிறார்கள் தீயவர்கள். அப்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாளைக்கு ஒரு பதிப்பகத்தில், நாளைக்கு பாரதி புத்தகாலயத்திலே தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் முழு உண்மை, வரலாற்று உண்மை, சூர்யா சேவியருடைய புத்தகத்தை வெளியிட்டு தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். அப்போ விரிவாக பேசுவார். நாம் எல்லாரும் அங்கே செல்வோம். சகோதரர்களே, அந்த மலை எப்படி தலைவர் அந்த மலைக்கு போன அனுபவத்தை சொன்னார். ஆனால் சிக்கந்தர் மலையெல்லாம் திருத்தமாலாம் முஸ்லீம்கள் சொல்ல மாட்டாங்க. மதுரை சிக்கினாமலை அப்படிமா உயரமான கட்டடத்தை பார்த்தா அது இருக்கு, சிக்கினாமலை உயரம் அப்படின்னு பேசுவாங்க. அந்த மலைக்கு நானும் சிறு வயதிலே சென்றிருக்கின்றேன். என் தாயாரெல்லாம் மெதுவாக ஏறி வரும்போது நான் சிறுபிள்ளை வேகமாக ஓடி போட்டேன். ஒரு பொட்டுக்கடலை பொட்டலத்தோடு அங்கே குரங்குகளெல்லாம் முற்றுகையிடப்பட்டு அந்த பொட்டலத்தை கொடுக்கவில்லை என்றால் அங்கே சொன்னா தூக்கி போட்டு, இல்லாட்டி ஒன்றை தூக்கிட்டு போயிடணும்னு பொட்டலத்தை போட்டுவிட்டு நான் காப்பாற்றி வந்தேன். ஒரு பொட்டுக்கடலை பொட்டலத்தை இழந்து நம்மை காப்பாற்றி கொண்டோம். ஆனால் இன்றைக்கு நம் வரலாற்றை இழந்து விட்டால் குரங்குகள் சூழ்ந்திருக்கின்றன. அப்பொழுது நாம் வரலாற்றை காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது என்பதை இந்த நூல், இது வணிகத்தால் இஸ்லாம் பரவியது என்பதை எடுத்துரைக்கின்றது. மதத்தை வணிகமாக்கக்கூடிய சிலர் இருக்கிறார்கள். மதத்தை அதிகாரத்தோடு கலந்து ஆட்சியை பிடித்து விட ஆசைப்படுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சமுதாயத்தின் நல்லிணக்கத்தை குறைப்பவர்களாக இருப்பதனாலே சமூக நல்லிணக்கத்தை காப்பதற்கு, உறவை காப்பதற்கு, ஒற்றுமையை காப்பதற்கு, நம்முடைய நெருக்கத்தை காப்பதற்கு, நேசத்தை காப்பதற்கு களத்தில் வெறுமன நின்றால் போதாது, கருத்துகளோடு நிற்க வேண்டும்.